நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 29/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:58 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:01 வரை திரையோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:06 வரை உத்தர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:06 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்களில் நிதானம் தேவை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினே மூனகடல் தொழித்தெழுவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை அற்புதமான நாள். இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமையைப் போல ஒரு சிறந்த நாள் ஒரு சுபகாரியம் செய்வதற்கு கிடையாது. அவ்வளவு ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால தான் முன்னோர்கள் பழமொழி சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிப்பதற்கு, கும்பாபிஷேகத்திலே பிம்பஸ்தாபனம் செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, திருமணம் செய்வதற்கு
புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அந்த வகையிலே அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என முன்னோர்கள் சொன்னார்கள். இன்று புதன்கிழமை பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள், இங்கே சிவலிங்க பெருமானுக்கு, நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், வில்வ அர்ச்சனைகள் இவையெல்லாம் நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். அங்கே இந்த பிரதட்சணங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நந்தியம்பெருமானுடைய அனுமதியோடு வலது பக்கமாக வந்து கோமுகைக்கு வந்து கோமுகையிலிருந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை வரை இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற இந்த சிறந்த வழிபாட்டை காலாகாலமாக தொடர்ந்து செய்து வருவார்கள். இதற்காக இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி 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 சுற்றுகிறார்கள் என்றால், ஒரு சமயம் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியதனாலே செய்வதறியாது நின்ற தேவர்கள் அதனை சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று வலது பக்கமாக ஓடுகின்ற பொழுது அங்கிருந்து சிலர் இங்கே விஷம் இந்த பக்கம் வருகிறது, இடது பக்கமாக ஓடியிருந்தார்கள். இவ்வாறு வலது பக்கம் இடது பக்கமாக அவர்கள் அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையை தான் இந்த பிரதட்சணம் அப்பிரதட்சணம், வலது பக்கமாகவும் மீண்டும் திரும்ப இடது பக்கமாகவும் வந்து மீண்டும் வலது பக்கம் என்கின்ற சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடு இந்த சிவனாலயங்களிலே நடைபெறும். அந்த நேரங்களிலே யாரெல்லாம் அதுவரை நேரமும் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் இளநீர் கொண்டு சென்று கொடுத்து அர்ச்சனைக்கு வில்வங்கள் கொண்டு அர்ச்சனை செய்விக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவனுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்தி சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 29/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கும். எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மைகள் உண்டு, பணவரவு உண்டு, மனமகிழ்வு உண்டு, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, பதட்ட நிலை இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், நிதானம் தேவை, தொழில் சார்ந்த வெற்றிகள் அமையும். கன்னிராசி
உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு. தெய்வ வழிபாடு நன்மைகளை தரும். உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே சிக்கல்கள் இருக்கும். சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்று மனச்சஞ்சலங்கள் இருக்கும், காரியத்தடைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளில் சிரமங்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படுங்கள். இன்றைய சிந்தனை. ஜோதிடத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒருவருடைய ஜாதக அமைப்பிலே அவருக்கு மிக உன்னதமாக அமைவது லக்னம். நாங்கள் நட்சத்திரத்தை வைத்திருக்கின்றோம், ராசியை வைத்திருக்கின்றோம். இதை வைத்துத்தான் நாங்கள் பலாபலங்களை பொது பலனாக சொல்லுகின்றோம். ஆனால் ஜாதக நிலையை எடுத்துக்கொண்டால் ஒருவருடைய ஜாதகத்தினுடைய 12 பாவங்களுக்கும் உரிய பலனுக்குரிய அதிபதியாக உயிர் மூச்சாக இருப்பது லக்னம். எனவே அந்த லக்ன அதிபதி ஜாதகத்திலே சிறப்புற இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜாதகத்தினுடைய தெளிவாக அமைகின்றது. லக்னாதிபதியினுடைய ஆளுமை, லக்னாதிபதியினுடைய பெருமை மிக உன்னதமானது. இந்த லக்னாதிபதி இருக்கின்ற அமைப்பு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்ன அதிபதி நல்ல பலம் பொருந்தியவராக, நல்ல ஆதிபத்தியம் உள்ளவராக, நல்ல மேன்மையுள்ளவராக அவர் இருக்கின்ற ஸ்தானங்கள் மிக உன்னதமாக அமைந்து விடுகின்றது. எனவே அதை நாங்கள் மனதிலே கொண்டு அந்த ஜாதகங்களை உற்று நோக்க வேண்டும். ஜாதகங்களிலே இந்த லக்னாதிபதியினுடைய தன்மை மிக முக்கியமானது, மிக உன்னதமானது. எனவே அந்த லக்ன அதிபதியினுடைய வீச்சு இந்த பலாபலங்களை மிகச்சிறப்பாக கொடுத்து விடுகின்றது. எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளையும் ஆளுமைகளையும் கொடுப்பதற்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும், சிறப்பு நிலையிலே இருக்க வேண்டும், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். அவர் சரியாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் எல்லா வகையிலுமே உச்சம் பெறுகின்ற ஜாதகமாக அமைந்து விடுகின்றது. அத்தோடு அவரோடு சேருகின்ற கிரகங்கள் சுப கிரகங்களாக அமைந்துவிட்டால் அது மிகவும் மேன்மையும் நன்மையும் கொடுத்துவிடும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது அந்த லக்னத்துக்குரிய அதிபதியை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தினுடைய வெற்றியே அந்த லக்னத்திலே தான் இருக்கின்றது. லக்ன அதிபதி மறைவு நிலை பெற்றாலோ, நீச நிலை பெற்றாலோ, பகை கிரகங்களோடு சேர்க்கை பெற்றாலோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கும். எனவே இது ஒரு சூட்சுமமான விடயம். ஜாதக நிலையிலே லக்னத்துக்குரிய தனித்துவம் மிக முக்கியமானது. லக்ன அதிபதி தன்னுடைய ஸ்தான பலம் சரியாக பெற்று 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் என அமைந்துவிட்டால் அவருடைய ஜாதகம் மிக உச்சத்தை தொட்டுவிடும். அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும். அவர் எதிர்பாராத மேன்மைகளை தொட்டுக்கொண்டே இருப்பார். இது ஒரு அற்புதமான வழிமுறை. ஜாதகத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியது லக்ன அதிபதியினுடைய தன்மை. நன்றி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநின்றோ ஆன்ற ஒழுக்கு. இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோருக்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநின்றோ ஆன்ற ஒழுக்கு. இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும். எனவே நேர்களே இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.